சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுக மூன்றாக உடைந்துள்ளது. எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகிய மூவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அமைச்சர் ஆதவர்ஜுனா முன்னிலையில் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவின் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக இருந்து வந்த மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா கடிதங்களை வழங்கினார். ஆய்வு செய்து ராஜினாமா ஏற்பு குறித்து அறிவிக்கப்படும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்த நிலையில் பிற்பகல் 3:55 மணிக்கு அம்மூவர் அளித்த ராஜினாமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சட்டமன்ற பேரவைத் தலைவர் அறிவித்தார். இங்கே 3 பேரும் தனித்தனியாக அவர்களே வந்தார்கள். கைப்பட தங்கள் கடிதத்தை அவர்களே எழுதி என்னிடம் அளித்தார்கள். எனவே அதை நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் கேட்ட கேள்விக்கு பதில், ஒரு உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கிற போது அவர் காரணம் சொல்ல தேவையில்லை. ராஜினாமா கடிதத்தை அளித்த கையோடு மூவரும் பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுக ஏற்கனவே 2 அணிகளாக பிரிந்து கிடக்கும் நிலையில் வேலுமணி அணியை சேர்ந்தவர்கள் அடுத்தடுத்து கட்சியை விட்டு வெளியேறுவது அக்கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து முன்னாள் அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திடம் கேட்டபோது வெயிட் அண்ட் சீ என்றார். இது குறித்து புதிய தலைமுறை டிஜிட்டல் நேரலையில் தொலைபேசியில் பேசிய முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி 15 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவின் பிடியில் இருப்பதாக விமர்சித்தார். ஒரு அதிருப்தி அணி உருவாகுது. ஒரு 25 பேர் ஏதோ காரணங்களால் ஒரு உந்துதலில் அல்லது கோபத்தில் அவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் திரும்ப இணைந்து பயணிக்கிறோம், நீங்கள் தான் எங்கள் பொதுச் செயலாளர் என்ற பொழுது ஒரு தாயுள்ளத்தோடு அரவணைக்க வேண்டிய, குறைந்தபட்சம் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற சுயநலத்தோடாவது அவர்கள் அரவணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் நிபந்தனை மேல் நிபந்தனை விதித்தார். அப்ப அந்த நிபந்தனைகளை பார்க்கிற பொழுது அவர்கள் இனி எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாம் அதிமுகவுக்கு சென்றால் நமக்கு எதிர்காலம் இருக்காது என்று அவர்கள் இன்றைக்கு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் படி சுமார் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு தாவேகா பிடியில் இருக்கிறார்கள். இன்னும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு 10 to 15 பேர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக குறுக்கு வழியில் தான் ஒரு தூய சக்தி என்று தெரிவித்து ஒரு தூய அரசியல், நேர்மை அரசியல் என்று அரசியல் களத்துக்கு வந்த திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு நேர்மையற்ற, ஒரு பித்தலாட்டமான, ஒரு முறையற்ற ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். இது தாவேகாவின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. ஆனால் நிச்சயமாக அதிமுக இதுல பாதிக்கப்படும். ஆனால் அந்த பாதிப்பு என்பது எடப்பாடி பழனிசாமி என்கிற தகுதியற்ற தலைவரால் உருவாக்கப்பட்டது. வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்ற சுயநலவாதிகளால் உருவாக்கப்பட்டது. இவர்களை தவிர்த்து விட்டு மீதம் இருக்கிற எம்ஜிஆர் கால விசுவாசிகள் இணைந்து இந்த இயக்கத்தை நன்கு வழி நடத்தி மீண்டும் ஆட்சி கட்டில அமர வைக்க வேண்டும். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மொத்தம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 230 குறையும். ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த நிலையில் இந்த ராஜினாமாக்கள் ஏற்கப்பட்டுள்ளதால் 4 தொகுதிகள் காலியாகியுள்ளன. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மூவரும் ராஜினாமா செய்துள்ளதால் அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையும் 47 இருந்து 44 குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.